அழகான ஒரு லக்ஸுரி வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அப்போ இந்த வீடு உங்களுக்கு தான். வாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த வீடு. வீடை பாருங்கள். இந்த வீடு எங்கே இருக்குன்னா, நம்ம நாகர்கோவில் வெள்ளமடம் பக்கம் தான் இருக்குது. அகத்தியமுனி ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த வீடு. இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றிலும் வீடாக தான் இருக்கும். நம்ம எல்லாமே காணிக்கிறோம் பாருங்கள். இந்த வீடை மட்டும் மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நான் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு வந்துடும். வீடை சுற்றி பாருங்கள், எல்லாமே வீடு. பக்கத்துலலாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அவ்வளோ லக்ஸுரி வீடு தான். இந்த ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 சென்டில் வந்துடும். 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் பில்டப்பு. லைட் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சுனர் கார் விடலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. வீடை சுற்றி உங்களுக்கு அழகாகவே செட்பேக் கொடுத்துருக்காங்க. இடம் தாராளமாக இருக்குது. ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு முனிசிபாலிட்டி வாட்டர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு போரும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோர் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யார் பார்த்தாலுமே நல்லா பிடிக்கும். அந்த அளவுக்கு அருமையாக கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து உங்களுக்கு நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது. வடக்கு பார்த்து அழகாகவே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க வடக்கு பார்த்து வீடு கிடைக்காதான்ட்டு. இந்த வீடு வந்து வடக்கு பார்த்து இருக்குது. அதுவும் டிடிசிபி அப்ரூவ்டு. ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். உள்ளே பாருங்கள், ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து எப்போவுமே நல்லா பெருசாகவே லக்ஸரியாக கேட்டுட்ருப்பாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து கபோர்டு ஒர்க்கு நிறையவே இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸும் அதிகமாகவே இருக்குது. நாலு சென்டில் இப்படி ஒரு வீடு இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரேக்கெல்லாம் பாருங்கள், எப்படி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சிம்னியெல்லாம் வச்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. வாட்டருமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க பண்ணுற மாதிரி. இது வந்து 2 டோர் கொடுத்துருக்காங்க. பின் வாசலுக்கு இரும்பில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. வெளியே வந்து உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒரு கல்லும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு துணி காய போடுறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிவி யூனிட்டை பாருங்கள், ரொம்ப அழகாக டிசைனாக பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் வந்துடும். ஒரு விண்டோவும் அழகாக கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோ இருக்குது இதுக்கு. உங்களுக்கு இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூமும் வந்துடும். கபோர்டு இருக்க பாருங்கள்.
எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. இதோட திங்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஒரு சின்னதாட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. அடுத்த பெட்ரூம் பாருங்கள். இந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே வந்து டீ குட்லேயே பண்ணியிருப்பாங்க. டோர் எல்லாமே டீ குட்டு தான். இந்த காலை பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட கபோர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாகவே இருக்குது. குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்துடும். இதோட ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். இதில் உள்ள பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக பக்கா குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. சேர்க்கேஸை பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு. கைப்பிடி எல்லாமே ஸ்டீலில் போட்டு கிளாஸும் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்ணாடி மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே உள்ள ஹாலும் ரொம்ப பெருசாக இருக்குது. மேலே உங்களுக்கு வந்து ஒரு டிவி யூனிட் அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதோட லைட் ஒர்க் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் பக்காவும் பண்ணியிருக்காங்க. நல்ல அழகான வீடு. இந்த வீடை வந்து மிஸ் பண்ணிடாதுங்க. மொத்தம் இந்த வீட்டுக்கு வந்து 4 பெட்ரூம் வந்துடும். நம்ம இப்போ பார்க்க போகிற 3rd பெட்ரூம். கீழே வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்குது, மேலே 2. இது நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாகவே வந்துடும். எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதோட கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பாருங்களா, எல்லா ரூமுக்குமே வந்து தனித்தனி கலர் வேறு வேறு கலரில் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இல்லை ஸ்டடிங் டேபிள் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கனாவே தெரியும், அவ்வளோ ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது, பக்கா குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த ரூமுக்கும் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடும். இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கலாம், அழகாக இந்த இடத்துல ஸ்பேஸில் வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜுமே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, டேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கை பாருங்கள். இதுவுமே டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ரூமுக்கு. இது 4th பெட்ரூம். ரொம்ப மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்குது. ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குது. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சூப்பராகவே இருக்குங்க. தாராளமாக இந்த வீடை வந்து நம்பி எடுக்கலாம். அந்த அளவுக்கு வீடு வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே அழகாகவே பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கள். இந்த பெட்ரூம் இதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இவ்வளோத்து இருக்குது. இதில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வாங்க பாருங்கள். லெஃப்ட் சைடு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமில் பார்த்திங்கன்னா கிளாஸ் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. குளிக்கிறதுக்கு தனியாகவும் பாத்ரூமுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல மாடலாக அழகாக இருக்குது.
இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். யாராக இருந்தாலும் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடு இந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீட்டை பாருங்கள், சைட் விசிட் வாங்க. 1 to 1 யாராக இருந்தாலுமே 1 to 1 பேசிக்கலாம். டைரெக்டாக ஓனர்கிட்டே கொண்டு விட்ருவோம். தேவைப்படுறவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு வந்து சிலர் கேட்கக்கூடிய ரேட் என்னென்னா 1,26,00,000 சொல்கிறாங்க. பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாம். உங்களுக்கு 1,26,00,000 சொல்கிறாங்க. பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாம். இது பால்கனியை பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. அதுவுமே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. டேங்குமே 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு 1,26,00,000 சொல்கிறாங்க. தேவைப்படுறவங்க என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரித்வின் ரியல் எஸ்டேட்.